விவசாயம் பண்றவங்களுக்கு இயற்கை விவசாயம்னா கெமிக்கல்ல இருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த தங்கம் பயன்படும். இந்த தங்கத்தின் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சாண பாசி கரைசல். தயாரிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா 200 லிட்டர் பேரல் எடுத்துக்கிட்டா பாத்தீங்கன்னா இப்ப 200 லிட்டர் தண்ணி புடிச்சு வச்சுக்கிட்டா இதுல 2 கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது குண்டு வெல்லம் போடுறோம். வாங்க போடுவோம். இதாங்க குண்டு வெல்லம். இப்ப இந்த குண்டு வெல்லத்தை நீங்க உடைச்சு போடுங்க. ஏன்னா இதை நான் உடைக்கல, ஏன்னா இப்ப நம்ம சுத்திட இது அப்படியே உடைஞ்சது கலைஞ்சது. இந்த 2 கிலோ குண்டு வெல்லத்தை போட்டுட்டு நம்ம சாணப்பாசி கரைசல் 1 லிட்டர் உள்ள ஊற்றணும். இதாங்க நம்ம சாணப்பாசி கரைசல், நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து தயாரித்த சாணப்பாசி கரைசல். இது பாத்தீங்கன்னா இது எப்படி தயாரிக்கிறது, ஒவ்வொரு விவசாயியே தயாரிச்சுக்கலாம். அதனாலதான் இது தங்கத்தை வாங்கினாலும் வாங்கலாம், இதை வாங்க முடியாதுன்னு நம்ம சொல்றது. இது நம்ம நாட்டு மாட்டு சாணத்துல இருக்கிற பாக்டீரியாவை பிரிச்செடுத்து பண்றோம். அது எப்படி பிரிச்செடுக்கிறதுங்கிறது நம்ம லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனல்ல நான் போட்டிருக்கேன். நீங்க அதை பார்த்து தயாரிச்சுக்கலாம். தயாரிக்க முடியாதவங்களுக்கு நம்ம தாய் தரோம், நம்ம தர்றோம். இப்போ போட்டாச்சுங்க. இதை நல்லா கலக்கிவிடணும். கலக்கிவிடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குண்டு வெல்லமும் கரைஞ்சது, சாணப்பாசி கரைசலும் குண்டு வெல்லத்தில் உள்ள இனிப்பும் கலங்கும் போது அதுக்கான உணவா மாறிடும். அப்படி மாறிடுச்சு அப்படின்னா இதை ஒரு வாரத்துக்கு காலை மாலை கலைக்கணும். இதுல எல்லாம் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியில தான் வைக்கணும், வெளிச்சத்துல தான் வைக்கணும். வெளிச்சத்துல வைக்கும் போது சூரிய ஒளியில் உள்ள பாக்டீரியா இந்த சாணப்பாசி கரைசல் 200 லிட்டர் ஒரு வாரத்தில் தயாராகிடுச்சு அப்படின்னா இதை வச்சு 10 to 15 நாளிலேயே மீனமிலம் தயாரிச்சிடலாம். அந்த பேர்ல கட்டுப்போம். மீனமிலம் தயாரிச்சிடலாம். 4ல் 1 பங்கு நாட்டு சக்கரை இருந்தா போது நம்ம போடக்கூடிய மீன் கழிவு பார்த்தீங்கன்னா 2 to 3 நாளிலேயே சுத்தமா கரைஞ்சு போயிடு. அடுத்தது இது பாத்தீங்கன்னா பொட்டாஸ். இதனால வரைக்கும் நம்ம பொட்டாஸ் போய் உரைக்கடையில தான் வாங்கிட்டு வந்து போட்டோம். இது வாழைப்பழத்தை போட்டே நம்ம பொட்டாஸ் தயாரிச்சுக்கலாம். இன்னொன்னு எண்ணெயில, தேங்காய் எண்ணெயில பொட்டாஸ் இருக்கு. நம்ம தேங்காய் எண்ணெய் கரைசலும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதுலயும் பொட்டாஸ் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இது NPK, அதாவது புண்ணாக்கு. அனைத்து வகையான புண்ணாக்கையும் உள்ள போட்டு நம்ம சாணப்பாசி கரைசல்ல உள்ள ஊற்றி சர்க்கரையை போட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். இது NPK. இந்த மாதிரி அனைத்து விதமான இடுபொருளும் நம்மளே தயாரிச்சு கொடுத்துக்கிறதுனாலதான் நமக்கு செலவில்லை, மண்ணு வளமா இருக்கு. இது பாத்தீங்கன்னா இப்ப தயார் நிலையில உள்ள சாணப்பாசி கரைசல் இந்த மாதிரிதான் இருக்கு தயாரானது. இது தயாரான நிலையில இருக்குது. அடுத்தது கொடுக்கறதுக்கு அந்த பெரிய பாதையில் இருக்கிறது பூராமே நம்மளுடைய சாணப்பாசி கரைசல் தான். இது சம்பந்தமான அனைத்து விதமான பதிவுமே லோகு இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனல்லே இருக்கு. நம்ம விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்குறோம். மண் முதல்